عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்றைய பாடம் ஃபிக்ஹ் சட்டங்கள். நாமெல்லாம் பிறப்பாலே முஸ்லிமாகத்தான் பிறந்திருக்கிறோம். இடையில் மதம் மாறியொன்றும் முஸ்லிமாக மாறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய பருவ வயதை எட்டிவிட்டால், அதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் பருவமடைந்து விட்டால், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு 13 அல்லது 14, 15 வயது, இதற்கு இடைப்பட்ட வயதிற்குள் ஒரு ஆண் பருவமடைகிறான். இந்த பருவ வயதை எட்டிவிட்டால் முதலில் ஈமான் கொள்வது, அதாவது ஈமான் முஜ்மலை கொண்டு ஈமான் கொள்வது, பின்னர் முஃபஸ்ஸலை கொண்டு ஈமான் கொண்டு ஷரியத் என்னும் இஸ்லாத்தின் சட்டங்களை உளமாற ஏற்றுக்கொள்வது வாஜிபாகும், கட்டாய கடமை. எனவேதான் மார்க்க மேதைகள் சொல்படி பருவமடைந்த ஆண் அல்லது பெண் உடனே 2ஆம் கலிமாவை பொருளுணர்ந்து ஓதிக்கொள்வது சிறப்பாகும். ஏன்னா அந்த 2ஆம் கலிமால முஜ்மல் சேர்ந்ததாகும். ஆகவே பிறப்பால் முஸ்லிமாயிருந்து தாய் தந்தையரை பின்பற்றி முஸ்லிமாக வாழும் ஒருவர் பருவமடைவதற்கு முன்பே ஈமான் இஸ்லாம் பற்றிய கல்வி அறிவை பெறுவதும், உலு தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் ஆகிய கட்டாய கடமைகளை நிறைவேற்றும் வழிமுறைகளை கற்றுத் தெளிவதும் அவசியமான ஒன்று. எனவே ஈமான் கொண்ட பின் ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகளில் முதற்கடமை தொழுகையே ஆகும். தொழுகைக்கு மகத்தான தேவை சுத்தம். அதனால்தான் சுத்தம் துப்புரவு என்றால் என்ன, எதை கொண்டு துப்புரவு செய்வது என்ற தலைப்பு முதலாவதாக எல்லா ஃபிக்ஹ் கிதாபிலும் எழுதப்படுகிறது. இப்போ நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். தொஹாரத் துப்புரவு. எதை கொண்டு நாம் துப்புரவு செய்யலாம்? 7 வகையான தண்ணீர் வகைகளை கொண்டு உலு செய்தலும், நஜீஸ் முதலான அசுத்தங்களை நீக்குதலும், ஃபர்லான குளிப்பை நிறைவேற்றுதலும் ஆகும். அதாவது நம்மளுடைய ஃபர்லான குளிப்பை குளிப்பதற்கும், நம்மளுடைய உடலை சுத்தம் செய்வதற்கு, அதாவது ஏதாவது நஜீஸ் பற்றுச்சுன்னு சுத்தம் செய்வதற்கும், இல்லை தினம் தினம் நம்ம குளிக்கவே செய்யறோம், அழுக்கு போகணும் குளிக்கிறோம், அதற்கும் உலு செய்வதற்கும் 7 வகையான தண்ணீர் நமக்கு ஜாயிஸாக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மழை தண்ணீர். மழை தண்ணீர் அப்படின்னா மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், அதை நாம் சேமித்து வைத்தும் உபயோகப்படுத்தலாம். 2வது கடல் நீர். கடல் நீரில் உலு செய்யலாம், அதனால் நம் உலு ஏற்றுக்கொள்ளப்படும், நஜீஸை நீக்கலாம், குளிக்கலாம். 3வது ஆற்று தண்ணீர். 4வது கிணற்று தண்ணீர். 5வது பனித்தண்ணீர். பனித்தண்ணீர் பெரும்பாலும் இந்த இடத்துல இருக்காது. பனிப்பிரதேசங்களில் எல்லாமே பனிக்கட்டியாக தான் இருக்கும். அந்த பனிக்கட்டியிலிருந்து உருகக்கூடிய அந்த நீரால், அந்த பனிக்கட்டியை தொட்டாலே நம்ம கை ஈரமாகும். அந்த ஈரத்தால், அந்த நீரால் உழு செய்வது கூடும். ஐஸ் தண்ணீர். இதுவும் பனி பிரதேசங்களில் சில பக்கத்தில் தண்ணியே ஐஸாட் இருக்கும், உறைந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஐஸ் நீரில் ஒழு செய்வது, குளிப்பது போன்றவைகள் ஆகுமாக்கப்படும். 7வது ஊற்று தண்ணீர். ஊற்று தண்ணீர் பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் ஊற்று தண்ணீர் அதிகமாக ஊற்றெடுக்கும். அந்த ஊற்று தண்ணீரில் உழு செய்வதும் ஆகமாக்கப்பட்டதாக இருக்கும். அதாவது 7 விதமான தண்ணீர், இதில் உழு செய்வது குளிப்பது போன்றவை ஆகமாக்கப்பட்டிருக்கும். இதல்லாமல் 5 விதமான தண்ணீர் வகைகள் இருக்குது. அதுல ஒரு தண்ணீரில் மட்டுமே உழு செய்வது கூடும், 4 தண்ணீரில் உழு செய்வது கூடாது. அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட், தானும் துப்புரவாயிருப்பதுடன் பிற வஸ்துக்களை துப்புரவாக்கி வைக்கக்கூடிய தண்ணீர். இதற்கு மாவுல் முத்லக், பொதுவான தண்ணீர் என கூறப்படும். இந்த தண்ணீரில் உழு செய்வது கூடும். அதாவது ஒரு நீர் இருக்குது, அந்த தண்ணீர் மிகவும் சுத்தமானதாக இருக்கக்கூடியது. உதாரணமாக சொல்வோமேயானால், நம்ம இப்போ பைப்லேருந்து தண்ணி பிடிக்கிறோம், அந்த தண்ணி கைப்படாமல் சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீரை கொண்டு நம்மை சுத்தப்படுத்தினால் நம்மளுடைய நஜீஸ் அகன்று போகும் என்ற பட்சத்தில் அந்த தண்ணீரில் சுத்தம் செய்வது, ஒழு செய்வது கூடும். அடுத்து 2வது வகை, தான் துப்புரவாயிருப்பதுடன் பிற வஸ்துக்களை மக்ரூஹான குற்றத்தோடு துப்புரவாக்கி வைக்கக்கூடிய குறைந்த அளவுள்ள தண்ணீர். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, அதாவது ஒழு செய்வதற்கு நிறைய தண்ணி இருக்கணும். அதாவது நம்ம இப்போ பைப்பில் பிடிக்கிறோம் அப்படின்னா அது வேற. இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது, உதாரணமாக சொல்லணும் ஒரு பக்கெட்னா குளிக்கிற தண்ணி பக்கெட் இல்லை, அதை விட சிறிய ஒரு பக்கெட். அந்த பக்கெட்டில் தண்ணி இருக்குது நிறையா.
அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான், சுத்தமான இடத்துல இருந்து தான் எடுத்து வச்சிருக்கிறோம். இருந்தாலும் அந்த தண்ணீர் மக்ருஹான குற்றத்தோடு துப்புரவாக்கி வைக்கும். அதில் சுத்தம் செஞ்சால் நம்மளோட அசுத்தம் நீங்கும். இருந்தாலும் அது மக்ருஹோட நீங்கும். காரணம் ஏன் அப்படின்னா, பூனையோ அல்லது கீறி கிழிக்கக்கூடிய பறவைகள், உதாரணமாக கழுகு, வவ்வால், இந்த மாதிரி கீறி கிழித்து உணவை கீறி கிழிக்கக்கூடிய பறவைகள் குடித்த தண்ணீர், இதில் செய்வது மக்ரூஹ். இந்த மாதிரி தண்ணீரில் செய்யறது மக்ரூஹ். மூன்றாவது, தான் துப்புரவாய் இருப்பதுடன் பிற வஸ்துக்களை துப்புரவு செய்ய இயலாமல் இருக்கக்கூடிய தண்ணீர், அதாவது உலு முதலியவைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட முஸ்தமலான தண்ணீர், அதாவது ஏற்கனவே உபயோகம் செய்யப்பட்டது. இதை முஸ்தமலான நீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த தண்ணீரால் சுத்தம் செஞ்சால் அசுத்தம் கண்டிப்பாக போயிடும். ஆனால் அது ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்ச தண்ணீர். இன்னும் சமைப்பது அல்லது பிற வஸ்துக்களின் கலப்பு கொண்டு அசல் குணங்கள் நீங்கிய தண்ணீர். இத்தண்ணீரை கொண்டு நஜீஸை நீக்குவதும் முழு செய்வதும் கூடாது. என்ன காரணம்னா, 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று ஏற்கனவே அது யூஸ் பண்ண தண்ணீர். யூஸ் பண்ணுறதுன்னா எதற்காக? உலு செய்வதை போன்ற முஸ்தகமலான ஆகுமாக்கப்பட்ட காரியங்களுக்காக, அமல் செய்வதற்காக யூஸ் பண்ண தண்ணீர். இரண்டாவது, அது அந்த தண்ணியில், இப்போ ஒரு தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணியில் சின்னதாக கொஞ்சம் குழம்பு கொட்டிருச்சு. அந்த குழம்பு கொட்டினா அது நல்ல தண்ணீர் தான். அந்த தண்ணீரை ஊற்றினாலும் நம்ம கிட்ட இருக்கிற அசுத்தம் நீங்கும். இருந்தாலும் அந்த தண்ணீரில் கொஞ்சம் குழம்பு கலந்து அதனுடைய வாடை அல்லது அதனுடைய நிறம் மாறிவிட்டது, அந்த தண்ணீரினுடைய போக்கு மாறிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனை கொண்டு நஜீஸை நீக்குவதும் உலு செய்வதும் கூடாது. 4வது என்னன்னு பார்த்தா, 10க்கு 10 குறைவாக உள்ள பள்ளத்தில் தேங்கியுள்ள தண்ணீர். 10க்கு 10 10x10 இடத்துல தேங்கி இருக்கிற தண்ணீர், மழை தண்ணீரோ இல்லை மழை தண்ணீர் தான் மேக்ஸிமம் தேங்கும். அந்த மாதிரி மழை தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரில் நஜீஸ் விழுந்து அந்த நஜீஸின் ருசி அல்லது நிறம் அல்லது வாடை, இந்த 3 பாயிண்ட் தான் மெயின். நம்ம எல்லா விஷயத்துலையும் எல்லா தண்ணீரிலும் கவனிக்கக்கூடியது நஜீஸின் ருசி அல்லது நிறம், வாடை. அந்த தண்ணீரில் வெளியாகாவிடினும் அத்தண்ணீர் தானும் துப்புரவில்லாமல் இருப்பதுடன் பிற வஸ்துக்களையும் துப்புரவாக்கி வைக்காதே யாகும். எனவே இந்த தண்ணீரில் உழு செய்வது கூடாது. ஒரு 10க்கு 10 தான் தண்ணீர் இடம் இருக்குது, அதில் தண்ணீர் தேங்கி இருக்குது. அதில் உங்களுக்கு நஜீஸனுடைய ருசியும் இல்லை, வாடையும் இல்லை, நிறமும் மாறவில்லை. எனினும் அந்த தண்ணீரை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணீர் நம்மளையும் சுத்தப்படுத்தாது, தானும் அந்த தண்ணீர் சுத்தமாக இல்லை. ஏன்னா அதில் நஜீஸ் விழுந்துருச்சு. அதாவது இந்த 10க்கு 10னா எப்படி சொல்கிறாங்கன்னா, 10 முழம் நீளம் 10 முழம் அகலம் அளவுக்கு குறைவான பள்ளத்தில் உள்ள தண்ணீரில் நஜீஸ் விழுந்து விட்டால் உழு செய்வது கூடாது. 5வது, கழுதை, கோவேறு கழுதை முதலியவைகள் குடித்த தண்ணீர் மஸ்கூக், சந்தேகத்திற்கிடமான தண்ணீராய் இருக்கும். அதாவது இது குடிச்ச தண்ணீர் சந்தேகத்துக்கிடமான தண்ணீர். அதாவது இத்தண்ணீரில் தான் தூய்மையாய் இருப்பதுடன் பிறரையும் தூய்மையாக்கி வைத்திடும் ஆற்றல் உடையதா என்பது இமாம்களிடையே சந்தேகத்துக்கிடமான விஷயமாக இருக்குது. எனவே இத்தண்ணீரை கொண்டு உழு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் அப்போது உழுவுடன் தயமமும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கழுதை வாய் வைத்த தண்ணீரில் உழு செய்தால், அதாவது நம்மகிட்ட வேற நீர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கழுதையோ கோவேரி கழுதையோ ஒரு தண்ணீரில் குடிச்சிட்டு இருக்குது. அந்த தண்ணீர் நமக்கு சுத்தமா இல்லையா, இதில் ஒளி செஞ்சா கூடுமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு உள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரில் நம்ம வேறு வழி இன்றி ஒளி செய்தால் தயமமும் செய்ய வேண்டும். தயமம் அப்படின்னா என்ன அப்படின்னு வரக்கூடிய பாடங்களில் பார்க்கலாம். இவ்வாறு 5 வகையான தண்ணீர், 5 வகையான தண்ணீரில் உழு செய்தல், அதில் ஒரு வகை தண்ணீரில் மட்டுமே ஒழு கூடும். இன்ஷா அல்லாஹ் நீ அடுத்த பாடத்தில் ஆடு குடித்த தண்ணீர், புலி வாய் வைத்த தண்ணீர், பூனி கோழி குடித்த தண்ணீர் உழு செய்தால் என்ன, எப்படி இருக்கும், உழு செய்யலாமா என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம்.
இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு நான் பதில் அனுப்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உடனுக்குடனே எல்லா கிளாஸையும் நீங்கள் பார்க்க முடியும். வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர் வழி காட்டுவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.